நீட் நீட்டை நடத்துகிற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. இந்த பிரச்சனையினால பாதிக்கப்படுறது என்னமோ பிள்ளைங்களும் பெற்றோர்களும் தான். நீட் எதற்காக கொண்டு வந்தாங்க? ஒரு பொதுவான தேர்வாக இருக்கணும். ஏன்னா நம்ம நாடு ஒரு டைவர்சிஃபைட் கண்ட்ரி, ஒரு இன்ஈக்குவல் கண்ட்ரி. ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கிற ஒரு நாடு. ஏழை பிள்ளைங்க இருக்காங்க, பணக்கார பிள்ளைங்க இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க, பிரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க, சிபிஎஸ்சி சிலபஸை ஃபாலோ பண்ணுறவங்க, ஐசிஎஸ்சி சிலபஸை ஃபாலோ பண்ணுறவங்க, ஸ்டேட் போர்ட் சிலபஸை ஃபாலோ பண்ணுற வித்தியாசமான கரிக்குலமும் இருக்குங்க. பிரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ்க்கு திராணி உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, தானாக படிக்கிற ஏழை மாணவர்களும் இருக்காங்க. ஏழை மாணவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க 7.5 ரிசர்வேஷன். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த 7.5% பொருந்தும். இருந்தாலும் இந்த நீட் ஒரு நியாயமான தேர்வா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பியிருக்கு. ஏன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த இந்த நாட்டில் எப்படி ஒரு பரீட்சை ஒரு பிள்ளையுடைய அறிவை நிர்ணயிக்க முடியும்? அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை அல்லது அவங்களுடைய மெரிட்டை எப்படி ஒரே ஒரு பரீட்சை நிர்ணயிக்க முடியும்? ஒரு ப்ராக்ரெசிவ் கம்பைன்டு ரிசல்ட் இருந்தால் அது எப்படி இருக்கும்? 10th மார்க், 12th மார்க் ப்ளஸ் நீட் 50% நீட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12th மார்க்குக்கு ஒரு 30%, 10th மார்க்குக்கு ஒரு 20% வெயிட்டேஜ் கொடுத்து இதோடைய பர்சன்டைல கால்குலேட் பண்ணி ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணா அது ஒரு நிறைவான, உண்மையான, நேர்த்தியான ரிசல்ட்டா இருக்கும். இதன் மூலமா வர்ற பிள்ளைங்க உண்மையிலே மெரிட்டோரியஸ் பிள்ளைங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உங்க நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. நன்றி.